திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கியவர்களில் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த மண் சரிவில் சிக்கிய 7 பேர்ல தற்போது யாருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது? பிரபாகரன், திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில அண்ணாமலை இந்த மலை பகுதியிலிருந்து நேற்று மாலை சரிந்த பாறையின் காரணமா இந்த பகுதியில மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவுல ஒரு வீடு இடிபாடுகளை சிக்கி அந்த வீடுகளுக்கு இருந்த 5 குழந்தைகள் மற்றும் 20 என ஒட்டுமொத்தமா 7 பேர் இந்த இடிபாடுகள் சிக்கியிருந்ததா நம்ம தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இன்று காலை என்டிஆர்எஃப் குழு 6 மணிலிருந்து மீட்பு பணி தொடங்கி இருந்தாங்க. இந்த நிலையில 6 மணியை கடந்த போதிலும் அந்த பணியில தொய்வு ஏற்பட்டிருந்ததுனால கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜேசிபி மூலம் இந்த மீட்பு பணியை மேற்கொள்ளலாம் மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருந்தாங்க. அதன்படி சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பு இந்த பகுதிக்கு இட்டாச்சி வாகனம் வந்திருந்தது. தொடர்ந்து அந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து மண்ணை வெளியேற்றும் பணியில இந்த இட்டாச்சி வாகனம் தொடங்கி செயல்பட்டு வந்தது. தற்போது 2 உடல்களானது மீட்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய மேலும் மற்ற 5 உடல்களை அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய பணியில இட்டாச்சி வாகனம் ஈடுபட்டிருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது வேலூர் சரக டிஐஜி இந்த மீட்கும் பணியை பார்வையிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இரவு நேரம் ஆயிடுச்சு. சுமார் 5:56 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இட்டாச்சி வாகனமானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து அந்த இடங்கள்ல உடல் தெரியுதா அப்படின்னு என்டிஆர்எஃப் குழு டார்ச் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த உடல்களை விரைவில் ஆம்புலன்ஸ் மூலமா எடுத்துட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்ல இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மீதமுள்ள 5 உடல்களும் அடுத்தடுத்து மீட்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் பிரபாகரன், அந்த 2 உடல்களும் அருகருகே தான் இருந்துச்சானா? ஏன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க 7 பேரும். இப்ப மத்த உடல்களை எங்க பக்கத்திலேயே தேடுறாங்களா? எந்த அளவுல தேடுதல் பணி இருக்கு? அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 10க்கு 20 அந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் அந்த வீட்டுடைய அளவே ஒட்டுமொத்தமா இருக்கு. அந்த ஒரு பக்கெட்ல அதாவது இந்த இட்டாச்சி வாகனம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல அந்த பகுதியில இயங்கிட்டு இருக்கு. அந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற பாறைகளை முதற்கட்டமா எடுத்து அந்த இட்டாச்சி வாகனம் அப்புறப்படுத்துச்சு. அதன் தொடர்ந்து அந்த வீடுகளுக்குள்ள இருந்த மண்ணை அப்புறப்படுத்தும் பணியின் போதுதான் கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கெட்டுக்கு மேல அந்த வீடுகள்ல இருந்து மண்ணை எடுத்து வெளியில போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ பார்த்தோம்னா 21வது பக்கெட்ல தான் எடுக்கும் போது உடல் அந்த பக்கெட்ல சிக்கி இருக்கு. அதன் அடிப்படையில தற்போது 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. அந்த 2 உடல்கள் பார்த்தோம்னா அருகருகே இருந்ததால நம்மளால தற்போது பார்க்க முடியுது. மேலும் அந்த தற்போது மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய உடல் எந்த இடத்துல இருந்ததோ அது பக்கத்துல ஏதேனும் உடல்கள் இருக்கா? ஏன்னா இப்ப ஈவினிங் பாத்தீங்கன்னா சமையலறையில அந்த சமையலறை இருந்த இடத்துல என்டிஆர்எஃப் குழு தேடுதல் பணியை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல மருத்துவ குறிப்பு, ஒரு துணிகள்லாம் இருந்த பெட்டி, மணி பரிசு போன்றதெல்லாம் மீட்கப்பட்டிருந்தாங்க. அடுத்து இப்போ ஒரு பக்கத்துல அதாவது இப்ப இந்த இட்டாச்சி வாகனம் பார்த்தோம்னா லெப்ட் சைடு இருக்கு. இப்ப அவங்க தோண்டிட்டு இருக்கிறது ரைட் சைடு. அந்த வடக்கு நோக்கி இருக்கிற பக்கத்துலதான் நோண்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஒரு இடத்துல இருந்து 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கூடிய நீரில் முன்பக்கமா அதாவது சமையலறை நோக்கி அடுத்தடுத்து நோண்டும் போது அந்த சமையலறைக்கு முன்பாக மேலும் இந்த எஞ்சியுள்ள உடல்கள் மீட்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பிரபாகரன், தற்போது 2 உடல்கள் மீட்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் போக போக இருட்டிட்டே வரப்போகுது. இந்த நிலையில மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அடுத்த கட்டமா என்னென்ன வேகமா பணிகளை செய்ய இருக்காங்க? இப்போ நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. நம்ம இந்த ஒரு இடத்துல இட்டாச்சி நிற்கக்கூடிய இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு கட்டிடத்துல 2 ராட்சத லைட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த வழியா தான் அந்த இட்டாச்சி வாகனம் போச்சு. இப்ப இருட்டு ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த இட்டாச்சி வாகனங்களையும் விளக்குகள் இருக்கு. அதே போல நேற்று இரவு பார்த்தோம்னா என்டிஆர்எஃப் குழு இரவுலயே பணியை தொடங்குறதுக்காக அவங்க உயர் ரக மின் விளக்குகளையும் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதுவெல்லாம் பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய மின் விளக்குகள். அந்த விளக்குகளை பயன்படுத்தி தான் இப்போ உடல்களை கண்டெடுக்க பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அந்த பள்ளத்துல தோண்டும் போது அவங்களுக்கு வசதியா இருக்கக்கூடிய வகையில இட்டாச்சி வாகனத்திலேயே மின் விளக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த உடல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக என்டிஆர்எஃப் பிரத்யேகமா மின் விளக்குகளை வச்சிருக்கக்கூடிய நிலையில பணியில எந்தவித தொய்வும் ஏற்படாதுன்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது தற்போது 2 உடல்கள் கண்டெடுக்கப்படக்கூடிய நிலையில அடுத்தடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல எஞ்சியுள்ள உடல்களும் மீட்கப்படும்ன்றதுதான் நம்ம தற்போதைய கள நிலவரமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.